أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 8 ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. இது குரான்ல 7வது அத்தியாயத்துல 89வது வசனமா வருது. இப்போ இதோட அர்த்தம் என்னன்றத பார்க்கலாம். ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக். எங்கள் இறைவனே, எங்களுக்கும் இன்னும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையில் நியாயமாக தீர்ப்பளி. வ அன்த ஹைருல் ஃபாத்திஹீன். இன்னும் நீ தீர்ப்பளிப்பவர்களில் மிக்க மேலானவன். இப்போ இதோட பின்னணி என்னன்றத பார்க்கலாம். இது நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியன் மக்களுக்கும் இடையே நடந்த சம்பவத்தை சார்ந்ததுதான் இந்த துவா. முதல்ல மத்தியன் மக்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மத்தியன் வாசிகள் அதிகமா வியாபாரம் செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க. ஆனா அவங்க வியாபாரத்துல நியாயமா நடந்துக்கல. அளவிலும் எடையிலும் மோசடி செஞ்சு மக்களை ஏமாத்துனாங்க. அநியாயமும் அக்கிரமமும் செஞ்சாங்க. சமூக ஊழலும் பரவலா இருந்துச்சு. அதாவது இப்போ சமகாலத்துல நாம எல்லாரும் சந்திக்கிறோமே, அது போன்ற சூழல் அப்பவும் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் மக்களை அழைக்கிறாங்க. நீங்க அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்க. வியாபாரத்துல நேர்மையா நடந்துக்கங்க. அநியாயம் செய்யாதீங்க. அநியாயத்தை கைவிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சமூகத்துல உள்ள அதிகாரிகளும் தலைவர்களும் ரொம்ப அகந்தையோட ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே எதிர்த்தாங்க. அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த தலைவர்களும் அதிகாரிகளும் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம பார்த்து, நீங்க எங்களோட மதத்திற்கே திரும்பிரணும். இல்லைனா உங்களை நாங்க நாட்டை விட்டே வெளியேற்றிடுவோம்னு மிரட்டுனாங்க. இது அவங்களுக்கு மத்தியில நடந்த சின்ன கருத்து வேறுபாடு கிடையாது சகோதரிகளா. அவங்க ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்த அழுத்தமும் துன்புறுத்தலும் தான் இது. ஆனா இவங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியோட பதிலளிச்சாங்க. அல்லாஹ் தம்மை நேர்வழியில் நடத்தி காப்பாற்றிய பிறகு மீண்டும் மறுப்பில், அதாவது குஃப்ரில் திரும்புவதுங்கிறது அல்லாஹுவின் மீது பொய் சுமத்துவதற்கு சமமான மிகப்பெரிய அநியாயம்னு சொன்னாங்க. நேர்வழிங்கிறது மனிதர்கள் கிட்ட இருந்து வருவது கிடையாது. அது அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். எங்கள் இறைவன் அல்லாஹ் நாடினாலன்றி அதில் மீண்டும் திரும்புவது எங்களுக்கு சாத்தியமில்லை. எங்கள் இறைவன் அனைத்தையும் அறிவால் சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹுவின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம்னு சொன்னாங்க. எங்கள் இறைவனே, எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் இடையில் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவாயாக. நீயே தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன்னு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, தபரி, குர்துபி போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, நம்முடைய ஈமான் சமூக அழுத்தத்திற்காக விற்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஈமான் சமூக அழுத்தத்திற்காக விற்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. சகிப்புத்தன்மைங்கிற பேர்ல உண்மையை துறக்கவும் முடியாது. இந்த வசனம் நமக்கு சொல்ற செய்தி என்ன? ஒருவர் உண்மையை அறிந்த பிறகு அதை அறிந்தே விட்டுட்டு விலகினா அது மிகப்பெரிய ஆன்மீக இழப்பாயிரும் சகோதரிகளா. இந்த துவாவை நம்ம எப்பெல்லாம் கேட்கலான்னு இப்ப பார்க்கலாம். நம்மை மார்க்க ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ குடும்ப பிரச்சனையோ எந்த விஷயமாக நம்மை எதிர்க்கிறாங்களோ அப்போ இந்த துவாவை ஓதிக்கலாம். யா அல்லாஹ், நீ தீர்ப்பு வழங்கு. அவர்கள் புத்திக்கு விளங்கும்படியாக நீ ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டு யா அல்லான்னு துவா கேட்டு கொள்ளலாம். 2வதா, அழைப்பு பணி செய்யும் போது
பிரச்சனைகள் வந்தா ஓதிக்கிறலாம். 3வது, நாம வாழ்ற மொஹல்லாவுல தேவையற்ற பகை உருவாச்சுன்னா ஓதிக்கிறலாம். 4வது, அந்த மனிதர்கிட்ட போனா என் பிரச்சனையை சொன்னாலும் குழப்பி விட்டு விடுவாரே! இந்த மனிதர்கிட்ட சென்றால் சரி வராது. அப்படின்னு நம்மளை நாமே குழப்பிக் கொள்கின்ற சமயத்துல இந்த துவாவ நாம ஓதிக்கிறலாம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும்னு துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.